இந்த பதிவில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய கம்பத்து இளையனார் சன்னதி குறித்து காணலாம். பொதுவாக நமது ஆலயங்களுக்குள் நுழைந்தால் முதலில் நாம் முழுமுதல் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம். அதற்கேற்ப ஆலயங்களில் விநாயகர் சன்னதி முதலில் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் முதல் சன்னதியாக முருகப்பெருமானை வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார். திருவண்ணாமலை ராஜகோபுரத்தில் விநாயகர் இடம்பெற்றிருந்தாலும் பெரிய அளவிலான சன்னதி என்ற கணக்கில் வரும்பொழுது திருவண்ணாமலை ஆலயத்தில் நம்மை வரவேற்பது முருகப்பெருமான் தான். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானின் வரலாறுகள் அருணகிரிநாதருடன் தொடர்புடையவை. திருப்புகழ் தந்த அருணகிரிநாதர் மேல் சம்பந்தாண்டான் எனும் மந்திரவாதி வஞ்சம் கொண்டிருந்தான். ஆறுமுகனின் அருளுக்கு பாத்திரமான அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதில் அவன் குறியாயிருந்தான். அவன் வழிபட்டு வந்த காளி தேவிதான் அருணை நாயகி. தன் பக்தனின் வேண்டுகோளை ஏற்று முருகப்பெருமானை தன் மடியில் இருத்தி எங்கும் செல்லாமல் பார்த்து கொண்டாள் அருணை நாயகி. இதை தன் ஞான கண்ணால் அறிந்த அருணகிரிநாதர் அன்னையை வசப்படுத்த பாடல்களை பாடினார். பாடல்களினால் அம்பிகை மெய்மறந்திருக்கையில் மடியிறங்கி வந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு கம்பத்தில் காட்சி தந்தார். இதனால் கோபமடைந்த சம்பந்தாண்டான் அன்னையை பலவிதமாக நிந்தித்தான். அது முதற் கொண்டு சம்பந்தாண்டானின் வழிபாடுகளை ஏற்காமல் திருவண்ணாமலையிலேயே எழுந்தருளிவிட்டாள் அருணை நாயகி. திருவண்ணாமலை கொசமரத் தெருவில் அன்னையின் கோவில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதருக்காக முருகப்பெருமான் அண்ணாமலையார் ஆலயத்தின் 16 கால் மண்டபத்தின் ஒரு தூணில் காட்சியளித்தார். அருணகிரிநாதருக்காக முருகப்பெருமான் இங்கு 2வது முறையாக தோன்றி காட்சி அளித்ததால் இந்த சன்னதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் தூணிலிருந்து தோன்றும் காட்சி இந்த மண்டபத் தூணில் அற்புத காட்சியாக இருக்கிறது. கம்பத்தில் இருந்து முருகப்பெருமான் தோன்றியதால் இவர் கம்பத்து இளையனார் என்ற பெயர் பெற்றார். முருகப்பெருமானை ஏன் இளையனார் என்று இத்தலத்தில் குறிப்பிடுகிறார்கள் என்ற சந்தேகம் பலருக்கும் ஏற்படலாம். சிவசக்தியின் முதல் குழந்தை விநாயகர், 2வது குழந்தை முருகர். முதல் மகனான விநாயக பெருமானை பெரியவர் என்றும் இளைய மகனான முருகப்பெருமானை இளையவர் என்றும் அழைத்தனர். இளையவர் என்ற சொல் நாளடைவில் இளையனார் என்று மருவியது.